இந்த காலை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்று செஞ்சு பார்க்குறாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நெல் பயிர்கள்லாம் மூழ்கி போனது இல்லை, அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போகிறாங்க, அது நேரம் வந்துருச்சு அப்படின்லாம் அதெல்லாம் சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க எதுவுமே இல்லை, எந்த ஒரு நிகழ்வுமே இல்லைங்க. இப்போ நேற்று சந்திச்சுட்டாரு, இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது. அதாவது அந்த துக்க நிகழ்வு, அந்த மரணங்கள் வந்து அவர் எந்த விதத்திலையும் பாதிக்காத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியுது நல்லாவே. எதனால சொல்றேன்னா, நேத்து வந்து இந்த நிகழ்ச்சி போட்டு பயங்கர பிரபலப்படுத்தி கதறி எழுதாரு. இப்படி எல்லாம் வந்து தகவல் தகவல் அப்படின்னு சொல்லி கசிய விடுறாங்க நியூஸ் எல்லாம். இதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா அந்த நாள் முடிஞ்ச உடனே அவர் துக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவர் வந்து பாவ விமோசனம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு வந்து அறிக்கை விடுறாரு. வாடிய பயிர் எல்லாம் கண்ட போது வாடினேன்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். நீ வந்து இங்க உயிரே போயிருக்கு, நீ வந்து வெறும் வள்ளலார் மாதிரி பேசக்கூடாது. அதுக்காக நீ வந்து பயிர்களை வந்து எப்படி நீங்க மழை பெய்ந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சேதம் வருது. இயற்கை பேரழி வந்து நீங்க அப்படி தடுத்து நிறுத்தமா? கேரளாவில் வந்து ஒரு மலையே உடைஞ்சு விழுந்துச்சு, உத்தரகண்ட விழுந்துச்சு. அப்ப வந்து உத்தரகண்ட் அரசுக்கு பொறுப்பா, மோடி அரசுக்கு பொறுப்புன்னு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அதற்கு பின்னால் இருக்கும் காரணம், நீ காரணமே வர்றதுக்கு முன்னாடி அடுத்த நாளே நீங்க ரொம்ப கதறி எழுத அடுத்த நாளே நீங்க வந்து வீராவேசமா விளங்க ஒரு அறிக்கை விடும்போதே நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உன்னுடைய துக்கம் கூட ஒரு நடிப்பு தான் அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுடைய இது போலியான ஒரு பிம்ப கட்டமைப்பின் இன்னொரு கட்டம். இது அழுது வந்து பண்ணலாம். இதே மாதிரி பண்றது வந்து இது ஒரு தொடர்ச்சியா நடக்குது. இது வந்து ஸ்கிரிப்டடா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னாலே வந்து இது நமக்கே வரும் தெரியல எவ்வளவு ஒரு நஷ்டம். எல்லாரும் களத்துல இருக்காங்க. முதல்வர் களத்துல இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் களத்துல இருக்காரு, அமைச்சர்கள் எல்லாம் உள்ள போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு அறிக்கைன்னா அவருக்கு அந்த அந்த நேத்து வந்து அவருக்கு பாவ விமோசனம் கிடைச்சதான் நினைக்கிறாரு. அதாவது மக்கள் வந்து அழுதி வந்தோடனே அவங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லா பாவங்களும் தீர்ந்து விட்டது, நேற்று கரையை கழுவிட்டேன்னு எப்படி ஒரு ஆள் ஒரு நாள்ல மாற முடியும்? 30 நாள்கள் வந்து நான் துக்கத்துல இருந்தேன் அப்படிங்கிறீங்க, 14 நாள் துக்கத்துல இருந்தீங்க, ஒரே நாள்ல அவரை பார்த்தா கை கொடுத்து சிரிக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அது என்ன, அது வந்து ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்வது வந்து, இந்த நடிகர்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்க வேற ஒரு உலகத்துலதான் இருக்காங்க. அது என்னன்னா, ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்வதும் கூட்டம் சேருவதும் இதெல்லாம் பார்த்து வந்து அவங்க வந்து வேற உலகத்துல இருக்காங்க. ஆனா இவருக்கு அதுக்கு மேல ஒரு உற்சாக ஏதோ ஒண்ணு இருக்கு, இவரை உற்சாகப்படுத்துது. இந்த கீழே வந்து இவ்வளவு பேர் மரணம் அடைகிறார். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்திருக்கு, கதறாங்க, கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாங்க. ஐயா இங்க பாருங்க, பாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட யாரோ ஒரு குழந்தை காண போச்சாப்பா, கண்டுபிடிப்பா, அப்படி யாரும் சொல்லுவாங்க? பதற வேண்டாம் ஒரு மனுஷன், ஒரு தலைவன் பதற வேண்டாம். இன்னொன்னு அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் வந்து இதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த அளவுக்கு கூட அறியலாம் ரசிகர்கள் தான் இருக்காங்க அங்க இருந்தவங்க. ஊடகத்துல 35-40 கேமரா வச்சுட்டு எல்லா ஊடகமும் நிக்குது, நேரில் எல்லாம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நடந்தது.